2 என்ஜினுமே வந்து செப்பரேட் இன்ஜின். அது வந்து ஒரு 2மே ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகாது. அப்படிங்கும்போது இது எப்படி வந்து டேக் ஆஃப் ஆன பிளேன் 625 அடி பறந்துட்டு மேடே கால் கொடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் பைலட்டுக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு வந்து ஃபர்தரா கிளைம் பண்ண முடியலங்கிறது தெரிஞ்சிட்ட வாட்டி தான் அவர் கொடுத்திருக்காரு. கொடுத்த வாட்டி அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல அந்த மீதி இருக்கிற ஒரு ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு டெட்லி சிச்சுவேஷன். அது வந்து அந்த ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி ஏன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃப்ரீ லேண்ட் கிண்டு ஏதாவது எம்டி லேண்ட் இருந்திருந்தா ஓரளவு கிராஷ் லேண்ட் பண்ண பார்ப்பாரு. அதுல சர்வைவல் சான்ஸ் பைலட் வந்து ஒரு பில்டிங் கான்கிரீட் பில்டிங் இருக்கிற ஏரியால இது மாதிரி நடந்ததுன்னா அவருக்கும் தெரியும் இது வந்து எவ்வளவு சாத்தியக்கூறு இல்லைங்கிறது தெரியும். சோ அது வந்து ஏதாவது பண்ண பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவகாசம் இல்ல 625 அடி கீழே வந்துடும். அதனால இல்ல. அதனால என்ன நடந்திருக்கலாம் ஒண்ணு வந்து அது கூட என்னால கரெக்டா சொல்ல முடியல. என்னன்னா ஹட்சன் ரிவர்ல நீங்க கேள்விப்பட்டீங்க 2009ல வந்து அது வந்து ஐ திங்க் ஏர்பஸ் A320 அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய இன்ஜின் கிடையாது, சின்ன இன்ஜின். அப்ப அதுல வந்து அந்த ஃபிளாக் ஒரு பேர்டு கிடையாது, நிறைய பெரிய பெரிய பறவைகள் ரெண்டுலயுமே மாட்டின உடனே 2 இன்ஜினும் ஃபிளேம் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ல முதல்ல பார்த்தது வெதர் தான், எல்லாம் பார்த்தது வெதர் பர்ஃபெக்ட்லி கிளியர் வெதர், விண்டி இல்ல, பெரிய விண்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது, அதே மாதிரி விசிபிலிட்டி ப்ராப்ளம் இல்ல, டே லைட் எதுவுமே பிரச்சனையே கிடையாது. சோ வெதர் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாராலையும் சொல்ல முடியும். சோ வெதர் கிடையாது, 2 என்ஜினுமே வந்து செப்பரேட் இன்ஜின். அது வந்து ஒரு 2மே ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகாது. அப்படிங்கும்போது இது எப்படி வந்து டேக் ஆஃப் ஆன பிளேன் 625 அடி பறந்துட்டு மேடே கால் கொடுத்திருக்காரு. 2 என்ஜினுமே வந்து செப்பரேட் இன்ஜின். அது வந்து ஒரு 2மே ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகாது. அப்படிங்கும்போது இது எப்படி வந்து டேக் ஆஃப் ஆன பிளேன் 625 அடி பறந்துட்டு மேடே கால் கொடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் பைலட்டுக்கு அப்ப தெரிஞ்சிருச்சு வந்து ஃபர்தரா கிளைம் பண்ண முடியலங்கிறது தெரிஞ்சிட்ட வாட்டி தான் அவர் கொடுத்திருக்காரு. கொடுத்த வாட்டி அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல அந்த மீதி இருக்கிற ஒரு ஏன்னா பிகாஸ் அது வந்து ஒரு டெட்லி சிச்சுவேஷன். அது வந்து அந்த ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி ஏன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃப்ரீ லேண்ட் கிண்டு ஏதாவது எம்டி லேண்ட் இருந்திருந்தா ஓரளவு கிராஷ் லேண்ட் பண்ண பார்ப்பாரு. அதுல சர்வைவல் சான்ஸ் பைலட் வந்து ஒரு பில்டிங் கான்கிரீட் பில்டிங் இருக்கிற ஏரியால இது மாதிரி நடந்ததுன்னா அவருக்கும் தெரியும் இது வந்து எவ்வளவு சாத்தியக்கூறு இல்லைங்கிறது தெரியும். சோ அது வந்து ஏதாவது பண்ண பார்த்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அவகாசம் இல்ல 625 அடிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள கீழே வந்துடும். அதனால இல்ல. அதனால என்ன நடந்திருக்கலாம் ஒண்ணு வந்து அது கூட என்னால கரெக்டா சொல்ல முடியல. என்னன்னா ஹட்சன் ரிவர்ல நீங்க கேள்விப்பட்டீங்க 2009ல வந்து அது வந்து ஐ திங்க் ஏர்பஸ் A320 அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய இன்ஜின் கிடையாது, சின்ன இன்ஜின். அப்ப அதுல வந்து அந்த ஃபிளாக் ஒரு பேர்டு கிடையாது, நிறைய பெரிய பெரிய பறவைகள் ரெண்டுலயுமே மாட்டிச்சு.